இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார்? இந்த மாதத்தில் அநேகர் எதிர்பார்த்த காரியம் வரலைன்னு சோர்ந்து போயிருக்கிறோம். அநேகர் ஒரு சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் இது முடியுமா முடியாதா, நான் இறங்கிட்டேன், இது முடிச்சிருவேனா, வெக்கப்பட்டுருவனோ அப்படிங்கிற ஒரு பதஷ்டங்கள், ஒருவித கலக்கங்கள், நான் சாதிச்சிருவேனா அப்படிங்கிற ஒரு தள்ளாட்டம், ஒரு போராட்டம், ஒரு தள்ளாட்டத்தின் மத்தியில் தான் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா குடும்பத்திலையும் ஒரு தெளிவில்லை. ஜெயத்தை பார்த்துருவேன், வெற்றியை பார்த்துருவேன், விடுதலை பார்த்துருவேன், எலும்பிடுவேன், பிரகாசிடுவேன், வெளிச்சம் கொடுத்துருவேன், ஜாதிகளை சொந்தமாக்கிடுவேன், மலை மேல் இருக்க பட்டணம் உயர்வேன் அப்படிங்கிற உற்சாகம், தைரியம் இல்லாமல் பதஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளை கழிச்சு என்ன ஆகுமோ நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாரையும் நம்ப வேணாம், யாரு பேரையும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், எந்த மனிதனையும் நம்பி இருக்காதீங்க. மனுஷனை நம்பினா கண்ணியை வர வைக்கும், கர்த்தரை நம்புவதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மட்டும் நம்புங்க, அவர் மனிதர் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வார்.